அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தாளிச்ச சோறு தான் பார்க்க போகிறோம். தாளிச்ச சோறு ஆக்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி 1.5 கோலம் எடுத்துக்கிட்டேன். அதாவது 1/2 kg எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு கோலைக்கு நம்ம 2 கோலம் அளவு தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கோலம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நம்ம 3 கோலம் தண்ணி ஊற்றணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ அடுப்பில் வந்து சட்டி வச்சாச்சு. இதில் வந்து ஆயில் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் 1 ஸ்பூன் ஊற்றிங்க. நம்ம வந்து சட்டி வந்து பெரிய சட்டியை தான் வச்சுருக்கோம். எப்போதுமே தாளிச்ச சோறு ஆக்கும்போது இப்படி அகலமான சட்டியே வைங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். நமக்கு கிண்டி விடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நம்ம 1/2 கிலோ தான் ஆக்குறோம். அதுக்கு வந்து ஆயில் நெய்யும் நம்ம ஊற்றியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம இது நல்லா சூடு வருது. இதுலேயே நம்ம பிரிஞ்சி லீஃப் ஒன்று போட்டுக்கலாம். இது நல்லா சூடாகிடுச்சு. இதுலேயே நம்ம வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மல்லி புதினா நம்ம வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லைக்கும் கொடுத்துருங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 2 கரண்டி சேர்க்குறது, நல்லா பெரிய கரண்டி. இதே அளவுக்கு நீங்களும் சேர்த்துங்க. நம்ம இதில் வெங்காயம், மல்லி புதினா, இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துங்க. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி அளந்து வச்சுக்கலாம். நம்ம 1.5 கோலம் அரிசி எடுத்துக்கிறோம். அதுக்கு நம்ம 3 கோலம் அளவு தண்ணி ஊற்றணும். என்னோடய அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் 4 கோலம் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்போதும் எந்த அளவு அரிசிக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டேன். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அரிசியை நம்ம போட்டுற வேண்டியதான். அரிசியை நான் களைஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இதில் களைஞ்சி வச்சுக்கிற அரிசியை நம்ம போட்டுடலாம். இது நல்லா வேவிட்டோம். ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக விட்ருவோம். ஏன்னா தண்ணி கொதிச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். வாங்க திறந்து பார்க்கலாம். சோறு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா பொலன்னு தான் இருக்குது. நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சோத்தை புழுங்க போட்டுடலாம். இதில் வந்து கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர் எந்த கலர் வேணாலும் சேர்த்துங்க. இந்த ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிட்டேன். இது மேலே நம்ம மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை மூடி இது மேலே நம்ம வெயிட் வச்சிட வேண்டியதான். வெயிட் வச்சுட்டா சோறு ரெடி ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.